அண்ணா நான் பெரும்பாலும் அப்படின்னு யார் சொன்னாங்கண்ணா? ஓகே அண்ணா, நான் விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் என்னோட கமெண்ட் எப்பவுமே மாறலிங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வரவேற்கிறோம், மக்கள் முன்னாடி இருக்கட்டும், அவர் எல்லாம் பேசட்டும், இவிஎம் மிஷின் பதில் சொல்லும். ஆனால் விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்லை கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் வந்து ஒரு சேசியில் மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்லை, சேசி இல்லை, இன்ஜின் இல்லை, அதுக்குள்ளே போடுற பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பற்றி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பற்றி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில் கேண்டிடேட் போடுறாரு, ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு. விஜய் வெளியே வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணுறார், சேசி இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றார், அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்லை, சேசி இல்லை, பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. அவங்கெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜினுங்கிறாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் எப்படின்னாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னாங்கன்னா அவரை சும்மா நான் தேவையில்லாமல் ஒரு குற்றம் சுமத்த விரும்பல, அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க, பண்ணட்டும். ஆனால் இன்னைக்கு பேசும் பொழுது அவருக்கு என்னன்னா, மக்கள் கைத்தட்டணும், விசில் அடிக்கணும், அவங்க வந்து ஏதாச்சும் ஆரவாரமாக பேசணும். அதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய பேச்சு இருந்ததாகத்தான் நான் பார்க்குறேன். அது ரொம்ப சப்ஸ்டன்ஸாக மக்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு, எதற்காக நான் இத்தனை கட்சிகளை தாண்டி உங்களுக்கு ஓட்டு போடணும், உங்கள் பாலிசி என்ன, உங்கள் ப்ரோக்ராம் என்ன, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய இதுவரைக்கும் செய்யாதது என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நான் பார்க்கலிங்கண்ணா. ஸோ விசிலுக்காக, ஒரு கைத்தட்டலுக்காகத்தான் விஜய் அவர்கள் பேசினாங்க. அதில் தான் அந்த கூட்டணியை பற்றி பேசினதாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். அதில் ஒரு சப்ஸ்டன்ஸும் ஒரு டெப்த்தும் தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்கக்கூடிய விதத்தில் இருந்ததாக நான் பார்க்கல. அதனால் அதை அப்படியே கடந்து நாம் போயிடலாம். எல்லோருக்குமே தெரியும், 4 பேர் நாளை சொல்லத்தான் செய்வாங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்பு நீங்க அந்த பேரே சொல்லாம சொல்லிட்டு தேசிய தலைமையிலான கூட்டணி தான், அதே வந்து விஜய் வந்து சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற போது அந்த அமைப்பு தான் இருக்கா தமிழ்நாட்டில். அண்ணா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கண்ணே, நாங்கள் எல்லாமே ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள். விருப்பு வெறுப்பு இருந்தாலும் கூட எங்களுடைய தலைவர்கள் முடிவு செய்த பிறகு நாங்கள்லாம் களத்தில் பாடுபடுறோம். தமிழகத்தில் இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த எலெக்ஷனுக்கு போகிறோம். இதற்கு முந்தைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சருடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் போகிற காலத்துக்கு இதை நம்முடைய தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்கு பிரச்சாரம் நடந்தாச்சு, கீழே எங்கள் தொண்டர்கள் வீதி வீதியாக தெரு தெருவாக வேலை பார்க்குறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.